படம் 3 படத்தை விட இது கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்குது. பட் அந்த டூம்ஸ்டேவோட அந்த லிங்க்கு கொஞ்சம் நல்லா, அது டூம்ஸ்டே லிங்க்குன்னு தான் நினைக்கிறேன். பட் அது என்னன்னு தெரில. அது நல்லா இருந்தது. பட் அதுதான் தட் அப்புறம் ஸ்பைடர்மேன் எப்பயுமே என்ன பண்ணுவார் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் நல்லா ஸ்பைடர்மேன் படம் ஓகே தான். அடுத்த ஸ்டோரி இப்போ ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ படம் பாருங்கள், அப்புறம் தான் தெரியும். கடைசி வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த லாஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும், அது வரைக்கும் பாருங்கள். படம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் நினச்சதை விடவே நல்லாயிருக்கு இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. கேமராமேன்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைட் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்பைடர்மேன் ஏற்கனவே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொஞ்சம் ஓவர் பவர் பண்ண மாதிரி காமிச்சிருந்தாங்க. இது ஆல்மோஸ்ட்டு முடிச்சிட்டாரு அவரை ஹல்கை. பட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹல்க் கொஞ்சம் ஓவர் பவராக இருக்காரோன்னு அவ்வளோதான். ஹல்க்கு ஸ்பைடர்மேன் ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி சார்? பாருங்கள், படம் பாருங்கள், அவ்வளோதான் சொல்ல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது எனக்கு டாமோரோட ஆக்டிங் இந்த தாட்டி ரொம்ப கொஞ்சம் பெட்டராகவே நல்லாவே பண்ணியிருந்தாலே எல்லாத்த விட. திங்கில் ஆக்ட் பண்ண சாடி சிங் நடிச்சிருக்காங்க, அவங்களோட ஆக்டிங். ஆமாம், அவங்க ஆக்சுவலி அவங்க தான் கீ ரோலு. மொத்த ஸ்டோரி அவங்கள சுற்றி தான் வருது. நான் ஏதாவது சொன்னேன்னா அது ஸ்பாய்லர் ஆயிரும். அதனால் அதை பற்றி சொல்ல வேணாம். சாடி சிங் நடிச்சிருக்காங்க, அவங்களோட ஆக்டிங் எப்படி சார்? ஓகே, அவ்வளோ ஓகே. இந்த மாதிரி இருக்குது. படம் ரிலேட்டடாக இருக்குது, அவங்களோட கேரக்டர், அவங்களோட லுக் எல்லாமே. ஸோ ஓகே. பெருசாக ஸ்க்ரீன் பிளே கிடைக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் நடித்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. சாடி சிங் ஆக்டிங் எப்படி சார்? இது சூப்பர், சொல்கிறதுக்கு அளவே இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு சார். அவங்களுடைய ரோல் ஜீன் கிரேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்களே ஜீன் கிரேவா, டர்னரு, அவங்கள விட நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லை எப்படி சார்? இல்லை, அதாவது யங் ஜீன் கிரேவாக தான் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் இல்லை. ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன், அவங்க தான் ஜீன் கிரே ஆக்சுவலி. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, அந்த பவர் ஃபீனிக்ஸ் அந்த பவர் இல்லை. பட் அவங்க எங்கே இருக்கனால கொஞ்சம் இதாக இருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஸ்க்ரீன் பிளே கிடைக்காதது தான் ஒரு இஷ்யூவாக தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச நோவே ஹோம் நல்லா இருந்தது. இது கொஞ்சம் கீழே தான். அதாவது மொதல் 3 பார்ட்டோடய இது கொஞ்சம் கீழே தான். ஏன்னா பிளாட்டு கொஞ்சம் இதாக தான், டல்லாக தான் இருக்குது. 4 ஸ்பைடர்மேனில் கம்பேர் பண்ணால் இந்த படம் நாட் டு த பெஸ்ட். பட் ஓகே, அடுத்த ஸ்டோரிக்கு இது ஓகே. நோவே ஹோமெல்லாம் வராது. பட் ஓகே, நல்லாயிருக்கு. நிறைய லேக் அண்ட் ஸ்டோன் சொல்கிறாங்களே, உண்மையா? அப்படி சொல்ல முடியல என்னால். ஏன்னா ஸ்பைடர்மேனில் அது சொல்ல முடியல. பட் ஓகே, பார்க்கலாம். ஸ்லோவாக தான் இருக்குது. மற்ற மார்வல் மூவிஸ் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் ஃப்ளோவாலாம் இல்லை. பட் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஆக்சுவலி இந்த ஸ்டோரி. ஏன்னா ஆஃப்டர் அவரை எல்லாத்தையும் மறந்துட்டு, இதுக்கு முன்னாடி எல்லாமே மறந்துட்டாங்க. இப்போ தான் மறுபடியும் 1 by 1 வரணும். ஸோ கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். எக்ஸ்பெக்டட் தான். மார்வல் ஃபேனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இது கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு. டூம்ஸ்டேக்கு லீட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது பாருங்கள். அதான் கிரெடிட் சீன் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அது தெரியும். அதை பற்றி எதுவுமே இன்னும் கொடுக்கல. ஓவராலாக ரேட்டிங் நீங்கள் என்ன சார் கொடுப்பீங்க? அதான் ஐஜிஎனில் கொடுத்த மாதிரி 7, 8 அந்த மாதிரி. ஒரு 3.5 ஓவராலில் 3.5 கொடுக்கலாம். நான் கொடுக்குறது எனக்கு 100 கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.